Hi friends, welcome to Vibrant Vision by MM. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் பார்க்கலாம் வாங்க. இது பொங்கலுக்கு க்ளீன் பண்ணும்போது ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் ட்ரே வச்சு ஆர்கனைஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ட்ரே மட்டும்தான் வச்சுருக்கோம், ஸ்டாண்ட்ஸ் எதுவுமே வைக்கல. இந்த பேஸ்கெட்டில் தேங்காய் வச்சுருக்கேன், பெரிய பேஸ்கெட்டில் வெங்காயம், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஒரே பேஸ்கெட்டில் வச்சுட்டோம். இந்த ட்ரேயில் கெட்டிலும் மிக்ஸியும் வச்சுருக்கேன், பனிக்காலன்றனால கெட்டில் வச்சுருக்கேன். இந்த ஜாடியில் உப்பு வச்சுருக்கேன். இந்த ஜாடியில் பருப்புக்குள்ளே கிராம்பு படி போட்டு வச்சுருக்கேன். இந்த ட்ரே ஃபுல்லாக தாளிக்கிற ஐட்டம் மட்டும் வச்சுருக்குறோம். பிரியாணிக்கு தாளிக்கிறதும் அன்றாட சமையலுக்கு தாளிக்கிறதும் கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். கிளாஸ் பாட்டிலில் போட்டு வைக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னால், நம்ம சமைச்சாலும் சரி, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்து சமைச்சாலும் அவங்களும் ஈஸியாக இதை ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அடுத்து சோம்பு, கடுகு, ஜீரகம், கிராம்பு, மிளகு, பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பிரியாணி இலை, வெந்தயம், கல்பாசி இதெல்லாம் தான் இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக தாளிக்கிற ஐட்டம் மட்டும் இந்த ட்ரேயில். இந்த ட்ரே ஃபுல்லாக நம்ம மசால் பொடியாக வச்சுருக்குறோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் தூள், மட்டன் மசாலா, மிளகுத்தூள், இது ஃபுல்லாக பொடி ஐட்டங்கள் ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். மல்லி, மிளகாத்தூள் ஏதாவது தாளிக்கிறதுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கலான்னு இங்கே வச்சுருக்கோம். பெருங்காயம், இந்த ஜாடியில் டீ பொடி போட்டு வச்சுருக்கேன். அடுத்த ஜாடியில் காஃபி பொடி வச்சுருக்கோம். இந்த ஜாடியில் ஜீனி வச்சுருக்கேன். மேலே கிராம்பு போட்டு வச்சிட்டோம்னா எறும்பு வராது. இந்த 2 ட்ரேலையும் கண்ணாடி கிளாஸும் பக்கத்து ட்ரேயில் சம்மருக்கு தேவையான ஐட்டம்ஸ்ன்றனால எல்லாத்தையும் மேலே வச்சுருக்கேன். மேலே சாமி ஒன்று வச்சுருக்கேன். ஸ்டவ்வுக்கு கீழே இந்த பேஸ்கெட்டே வச்சுருக்கேன்னா தாளிக்கும் போது ஏதாவது கருவேப்பிலை ஏதாவது போடுறதுக்கு வச்சுக்கிறேன். இது செம்பு பானையில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். செம்பில் தண்ணி குடித்தா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் செம்பு பானையில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.